என்னடா இவன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கான்? கதிர் மாமா. டேய், உள்ளேயே நான் கேட்டேன், அப்போ நீ பதில் சொல்ல. என்னதான் ஆச்சு சொல்லி தொலை. என்னடா? நான் முன்னாடியே கிளம்பி ஊருக்கு போகிறேன். அங்கே போய் எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிடுறேன். நீ என்ன பண்ணுற? இந்த வீட்டில் இருக்கிற அத்தனையும் கூட்டிகிட்டு வந்துடு. டேய், நான் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வளமை என்னடா சொன்னா சொல்லு. அவனையும் என் கூட ஊருக்கு தான் வரான். எது? அந்த ஆள் எதுக்குடா உங்க கூட ஊருக்கு வரான்? தரு, இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் எதுவும் வேலைக்கு ஆகாது. சரியா? பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் இப்போ நானும் அந்த ஆளும் ஊருக்கு போகிறோம். நீ இங்கனே இருந்து இந்த கிளவியை பார்த்துக்க. அது வேற சும்மாவே இருக்காது. எங்கேயாச்சும் புரட்டும் உருட்டும். ஆனால் இங்கே எது நடந்தாலும் அத்தனை பேரும் ஊருக்கு கூட்டியாந்து சேர்க்குற. இந்த தடவை பக்காவாக முடிச்சு விட்டுறணும். அண்ணா அங்கே வந்து இறங்கினதும் அண்ணனுக்கு நம்ம கொடுக்க போகிற பரிசு இதோ இதுங்களோட உசுறு தான். செஞ்சிருவோம் விடு. இந்த வீட்டை நாங்கள் கண்கொத்தி பாம்பா இருந்து பார்த்துக்கிறோம். இல்லை, ஒரு மண்ணையும் நீ பார்க்க வேணாம். நீ பொத்திக்கிட்டு என் கூட வா. கதிர் மாமா. டேய், அவன் எதுக்குடா உங்க கூட? வரட்டும், காரணமாக தான் சொல்கிறேன். ஐயோ டேய், அவனை கூட்டு போயிட்டு அவன் ஏதோ உளறி வைக்க போறான்டா. அதான் வளரக்கூடாதுன்னு தானே இங்கேருந்து இவனை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ சரி. இந்தாரு மிடில் மாமா, நீ சும்மா பேசதான் லாய்க்கி. நான் அப்படி கிடையாது. நீ சட்டையை மடிச்சு விட்டு மீசையை முறுக்கி விட்டு தலையை சீவிக்கிட்டு அழுங்காம குலுங்காம வந்து நிப்ப. நான் அப்படியா? ஆக்ஷன் பிளாக்னு வந்துட்டுன்னு வையே, இறங்கி ஒரு கை பாப்பேன். அடிச்சன பல்லு உடைச்சிரும். நீ இங்கே இரு, இதுக்கு தான் லாய்க்கி. மாமா, நான் உன் கூட வர்றேன். வெற்றி நமக்கே. சரிக்கு இருக்கு, நீ பொத்து. முதல்ல உன்னை பொழந்தா சரியா போயிடும். உங்களெல்லாம் அப்பதான் கூப்பிடுறாங்க. எது? அப்பதாவா? என்னவா? தெரியாது, கூப்பிட சொன்னாங்க, கூப்பிடுறேன், அவ்வளவுதான். அப்பத்தாவே கூப்பிடுறாங்களா? அப்போ போய் தானே ஆகணும். வாட வாட. டார்லிங், பட்டு டார்லிங். அப்பதா அப்பதாய். என்ன பெரிய பத்தா, நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க? இந்த திருவிழா முடியிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா, அப்புறம் பழைய மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சொத்தை கேட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லப்பா, இனிமே அந்த டிராமாலாம் கிடையாது. பெரிய மாற்றம் வரப்போகுது. என்ன ஜனனி, நேத்து உங்க அப்பா பேசினதையே நினைச்சு இன்னும் கவலையா இருக்கியா? அப்பதா அப்பதா, எங்களை வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணுங்கப்பா, வரேன். பேசிட்டு இருக்கேன்ல, வெயிட். வெயிட் பண்றாங்க. பண்றோம். பொறுமையா வெயிட் பண்றோம். பட்டு வா, மெதுவா வா. அணைய போற சோதி சந்தோஷமா ஆடிட்டு இருக்கு. ஆடட்டும். கரெக்ட். அப்பதா, நீங்க இருந்து ராத்திரி கூட வாங்க. We are waiting. ஒன்னும் புரியல. ஆமாமா, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீ சொல்லு, என்ன விஷயம்?
என்ன யோசனை? இல்ல அப்பத்தா, ஒன்றும் இல்லை. இல்ல, ஏதோ இருக்கு. என்னப்பா சக்தி, என்ன விஷயம்? நீயாவது சொல்ல. வேற என்ன பார்த்தா, பிஸ்னஸை எப்போ தொடங்குறது, எப்படி தொடங்குறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் தானப்பா. வெரி குட். நல்லா யோசிங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் நல்லா தெளிவா யோசிச்சுட்டு ஒரு டிசிஷனுக்கு வரணும். பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. அதை நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுருங்க. மா வாமா. என்னடி? அப்பத்தா கூப்பிடுறாங்கம்மா. எது? எல்லாரையும் என்ன கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்களா? வாங்கம்மா. என்னவா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் கூப்பிடுறாங்க. மா வாமா, உடனே வர சொன்னாங்க. ம், உடனே வரணுமாம்மா? ஆமாம்மா. சரி, வரேன், போ. வாங்க. பாத்துமா. என்னடா, என்னவா அந்த அம்மாவுக்கு? ஆ? அடுத்த எவனை கூட்டாந்து திருவிழாவை நிப்பாட்ட போறாளா? அம்மா, எவ வேணாலும் வரட்டும். வர்ற பூரா பயலும் வாயடிச்சு தான் போறாங்க. ஆமாமா, பல திடுக்கிடும் சம்பவங்கள், திருப்பங்கள், பரவசமான காட்சிகள், நகம் கடிக்கும் பதட்டங்கள் எல்லாமே இந்த திருவிழாவில் இருக்க போகுது அத்தை. என்னமோ நடக்கட்டும். ஆமா, உட்கார். என்ன உள்ளார கூட்டம் போட்டிருக்காங்களா? ஆமா, என்னத்த பண்ண போகுதுங்க. சரி, எல்லாரும் எழுந்து வாங்க, போய் பேசலாம். இல்ல பத்தா, நாங்க அங்க வரல. இதுல நாங்க பேச என்ன இருக்கு? எனக்கு அதுங்க மூஞ்சிய பார்த்தாலே பிடிக்கல. நான் இங்கே இருக்கேன். இல்ல நந்தினி, ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாத்துலயும் பங்கு உண்டு, சம்பந்தமும் இருக்கு. நான் சொல்றேன்ல, கண்டிப்பா இருக்கும். வா வாங்க, நான் தான் சொல்றேனே, வா. ம், எழுந்துருங்க. வந்துருச்சு. என்ன பார்த்தா, என்ன பேசணும்? எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? உட்காந்து பேசலாமா ஞான கண்ணா? டைம் இருக்கா? எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அப்பத்தா. டைம் எவ்வளவு இருந்தாலும் அதை எப்படி செலவழிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கே. என்ன இந்த வீட்டோட மொத்த ஜனத்தொகையும் ஒரே இடத்துல கூடியிருக்கு? என்ன விஷயம்? ஏமா, முக்கியமான செய்தி வாசிப்பாக. சேத்த நேரம் இருந்து கேட்டுட்டு போவோம். வாசிக்கிட்டு கேப்போம். விசாலாட்சி, அப்படி உட்காந்து பேசலாமா? வாமா, உட்காந்து பேசலாம். விசாலாட்சி, உட்காருமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இத பாரு, வருஷம் நிறைய ஆயிடுச்சு, உனக்கு வயசும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீ மாமியாருக்குன்னு கொடுத்த மரியாதை எல்லாம் போதும். கால் வலிக்க போகுது. உட்காரு, உட்காருமா. உட்காருமா. இரு 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 இரு, நீ எங்க இங்க உட்கார்ற? எங்க உட்காரணும்? அப்படி அங்க போய் ஓரமா நிக்கணும். போ. அப்பத்தா, நான் இந்த வீட்டோட சாபக்கேடு. போ, போய் அங்க தள்ளி போய் நில்லு. என்னம்மா, ஏதோ பக்கத்து வீட்டுல ஓசி டிவிய ஜன்னல் வழியா இட்டி பாக்குற மாதிரி எதுக்கு நின்னுகிட்டே பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களும் உட்காரலாம்.
இரு இரு, எங்க கீழே உட்காருறீங்க? வாங்க சோஃபால வந்து உட்காருங்க. என்ன வம்பு இழுக்கணும்னே எல்லாரையும் ஒன்னா அழைச்சிருக்கீங்களா? இதுல வம்பிழுக்க என்ன இருக்கு? இப்போ நான் உனக்கு மாமியார், எனக்கு எழுத்தாப்புல நீ உட்காந்துருக்க. இத மரியாதை குறைவா நான் இன்னைக்காவது நினைச்சிருக்கனா? அப்படின்னா காலை முழுக்க உன்னை நிக்கதான் வைக்கணும். அப்போ உன் முட்டி தாங்குமா? அதே மாதிரி தானே அவங்களும். வாங்கம்மா உட்காருங்க. அவங்க உட்கார்றதுல எந்த தப்பும் இல்ல. வாமா உட்காருங்க. வேணா அப்பத்தா. நான் சொல்றேன், நீங்க உட்காருங்க. வா ஜனனி, நீயும் வா. அவங்க உட்காரட்டும் அப்பத்தா. வாமா நந்தினி, ரேணுகா, வாமா வந்து உட்காருங்க. கம்ஃபர்டபுளா உட்காருங்க. சக்தி, நீ உட்காருடா. பரவாயில்ல அப்பத்தா, இருக்கட்டும். என்னப்பா கதிரு, நீ பேச வேண்டியதெல்லாம் உங்க அம்மா பேசுறாங்க. அது ஒன்றும் இல்லை பட்டோ, அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க. எனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சே. அதான் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இவளுக்கு உட்காரட்டும், பாவம். கடைசியா ஒரு தடவை உட்காரட்டும். அப்பத்தா நீங்க விஷயத்த சொல்லுங்க. உங்க அண்ணன் எப்பப்பா வராரு? அது ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடுவார். நல்லது. நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற கரக்காரங்க திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் காலையில தான் நான் என் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு என்னோட 40% பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்ல போறேன். அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு என்னோட 40% பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்ல போறேன். என்ன முடிவு? எதுக்கு அங்க என்ன ஊர்ல வச்சு பேசணும்? அத இங்கேயே இப்பவே எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது தானே? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. அத பத்தி யாருக்கிட்டையும் இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது என்னோட டிசிஷன். எது ஓ முடிவு? என் அண்ணன் சொத்துல நீங்க எப்படி முடிவு எடுப்பீங்க? நீங்க ஏன் இப்படி சுயநலம் பிடிச்ச ஆளா இருக்கீங்க? அப்பதா எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம் எங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு. உங்க அண்ணன் சொத்து எழுதி வைக்கிற பவுசெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்பா. உங்க அண்ணன் உங்க பேர்ல சொத்து எழுதி வச்சிருக்கான். அத சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கானா? எல்லாத்துக்கும் ஒரு இக்கல் நான் வச்சிருப்பான்டா அவன். டோன்ட் கம்பேர் வித் தீஸ் டூ, ஓகே? அதையும் இதையும் இணைச்சு பேசாத. இந்தாருங்க, ஏன் மவனை பத்தி நீங்க குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எந்த வாய் எப்படி பேசினாலும் இது பூரா அவன் சொத்து தான். நீ மனசாட்சி இல்லாம பேசுற விசாராட்சி. டீ ஆத்திக்கிட்டு இருந்தவன சொந்தமா தொழில் பண்ணுடா, உன் கைய நம்பி முன்னேறு அப்படின்னு தொழில ஆரம்பிச்சு வச்சது யாரு? உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீதான் உன் தம்பி பின்னாடி சாமி கோயிலும் சுத்தறதுக்கு போயிடுவியே. அவனுக்கு ஐடியா கொடுத்தது நான். அதை இன்னி வரைக்கும் உன் சீமந்த புத்திரன் அவங்ககிட்ட சொல்லியிருக்கானா? இல்ல யாருக்கிட்டயாவது சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டான். ஏன்னா ஐடியா கொடுத்தது அப்பத்தாவா இருந்தாலும் அவளும் ஒரு பொம்பளை.
அந்த பொம்பளை சொன்னதை வச்சு பொழைச்சது வெளியில தெரிஞ்சா அவன் மீச உதிர்ந்துரும். அப்படிதான் உன் பிள்ளைக்கு ஒரு நினைப்பு. ஐடியாவையும் கொடுத்து காசையும் கொடுத்து, என் விசாலாட்சி, என் மாவன் கஷ்டப்படும் போது இந்த சொத்தை நான் அவனுக்கு கொடுக்கல. அவன் நல்லவன், அதான் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். என் பேர சொத்து இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. என் அப்பாவோட சொத்தை எந்த காரணத்துக்காகவும் விற்க கூடாதுங்கிற வைராக்கியத்தில் இருந்தேன். அதனாலதான் என் மகன்கிட்ட கூட அந்த சொத்தை பத்தி சொல்லல. இன்னைக்கு உன் மருமகள்லாம் கஷ்டப்படுறத பார்த்து நீ வேடிக்கை தானே பாக்குற. அப்படியே நானும் இருந்திருக்கலாம். எப்படியோ போங்கன்னு நான் சந்தோஷமா இருந்திருக்கலாம். என்ன ஒரு பைய கேள்வி கேட்க முடியாது. போனா போகுதுன்னு கொடுத்தா டாடா காட்டிட்டு போயிடுவானா உன் மகன்? ஆனா ஒண்ணுடி, அன்னைக்கு அந்த ஷேர் கையில இருக்கு அப்படின்னு ஐடியா கொடுத்த அந்த ஆடிட்டருக்கு என்னோட லைஃப் பூரா நன்றி சொல்லுவேன். அந்த புடி மட்டும் என்கிட்ட இல்லைன்னா உன் மகன் என்னைக்கோ என்ன குழி தோண்டி புதைச்சிருப்பான். அப்பதா போதும் அப்பதா. இப்ப எதை சொல்றதுக்கு எங்க எல்லாரும் அழைச்சியோ அதை மட்டும் பேச போதும். மற்ற கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நான் பழசெல்லாம் பேசாதனாலதான் இந்த வீட்டுல பழசையே கட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஓகே, லெட் அஸ் கம் டு த பாயிண்ட். நாங்க எல்லாருமே விழாவுக்கு 2 நாள் முன்னாடியே கிளம்பிடுவோம். நீங்களுமா? நாங்க எல்லாருமே விழாவுக்கு 2 நாள் முன்னாடியே கிளம்பிடுவோம். நீங்களுமா? கதிர் மாமா நீங்களுமான 2 நாள் முன்னாடியே நீங்களும் கிளம்ப போறீங்களா? என்ன விசாலாட்சி? அம்மா பரதேவதே, நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. என் மவன் வந்ததும் நான் அவன் கூட தான் வருவேன். ஊர் திருவிழாக்கு, நீங்க வைக்க போற விழாவுக்கு இல்ல. என்ன விசாலாட்சி இப்படி பேசிட்டு இருக்க? நீ இதுல ரொம்ப முக்கியமான மெம்பர் ஆச்சே. நீ வரலனாலும் உன் புள்ள ஜெயில இருந்து வந்ததும் அப்பத்தா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும்னு உன்னையும் கட்டி அவனை இழுத்துட்டு வந்துருவான். என்ன கதிர், நான் சொல்றது கரெக்டா? உங்க அம்மாக்கு சொல்லி புரிய வைப்பா. ஆமா ஆமா, அண்ணன் சொல்லுவாங்க, நாங்களும் சொல்லுவோம். அம்மா, நானு, ஞான அண்ணன், கரிகாலன், ஏன் மூர்த்தியை கூட விடாம கூட்டி வந்துடுறோம். ஏற்பாட தூள் கிளப்பா பார்த்தா விஐபி, விவிஐபி, அப்புறம் விவிவிஐபி எல்லாரையும் ஆழ நாங்க வந்து 50 பேருக்கும் அதிர்ச்சி கொடுக்குறோம். இன்ப அதிர்ச்சி. ஆமா ஆமா, நிச்சயமா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த விழாவை நடத்துறதா சிறப்பு. எங்களுக்கும் கூடுதல் சிறப்பு தான், நிறையவே இருக்கு. நடந்தா ரொம்ப சந்தோஷம். நடக்கும், கட்டாயமா நடக்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன அப்புறம் ஜீவானந்தம் வராப்லையா? 100% வருவாரு. அப்புறம் என்ன, கொண்டாடிடுவோம். என்ன பட்டு வட்டா? ஏய் ஏய் ஆதிரா, என்ன அப்படி மெய்மருந்து பாக்குற? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கியா இல்ல என் கூட வரியா? என்னன்னு கேளு. தேங்க்ஸ் அப்பதா. தடவை உட்கார்ந்துருக்கோம். தேங்க்ஸ். இதையே உங்க வெற்றியோட முதல் படியா எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு அப்பத்தா. அவன் ஜீவானந்தம் வருவான்னு நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏற்கனவே இல்ல நிறைய பிரச்சனை, இதுல ஏதாவது இழுத்து விட்டு போறானோன்னு பயந்து வருது. அண்ணி, நீங்க எதுக்கு தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க? அதான் நம்மளாம் இருக்கோம்ல. அதையும் மீறி அவன் ஏதாவது வம்பு இழுக்கணும்னு நினைச்சான்னு வைங்க,
அவன் சாவு என் கையில தான். பார்த்துக்கிறேன். அப்பத்தா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம், பார்த்துக்கலாம். எனக்கு பயமே கிடையாதுப்பா. அதுவும் நீங்கள்லாம் பக்கபலமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் நிம்மதியா இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. நஷ்டம் இல்லாம லாபம் கிடைக்காது. நோ பெயின் நோ கெயின்.